சுட்டெரிக்கிற வெயில், சட்டை ஃபுல்லா வேர்வை, நிக்க கூட இடம் இல்லாத கூட்ட நெரிசல், ஒவ்வொரு அரசு பேருந்துலையும் பயணிக்கக்கூடிய தமிழனுக்கும் தமிழச்சுக்கும் இது ஒரு சாதாரணமான விஷயம். ஆனா கற்பனை பண்ணி பாருங்க, டெய்லியும் காலையில நம்ம வேலைக்கு போற கவர்மெண்ட் பஸ் திடீர்னு ஒரு ஏசி பஸ்ஸா, அதுவும் சொகுசு பஸ்ஸா மாறிச்சுன்னா எப்படி இருக்கும்? பஸ்ஸுக்குள்ள போகும்போதே குளு குளு குளுன்னு ஏசி காத்து நம்ம மூஞ்சியில பட்டுச்சுன்னா எவ்வளோ கேட்கவே சுகமா இருக்குல்ல. இந்த கனவை நினைவாக்கணுன்றதுக்காக தான் தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் இனிமேல் தமிழ்நாட்டில் எந்த பஸ் வாங்கினாலும் சரி ஏசி பஸ்ஸா மட்டும்தான் இருக்கணும்னு ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. கேட்கறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா இவர் போட்டார்ல ஒரு உத்தரவு, இதனால தமிழ்நாட்டோட அரசியல் களத்திலையும் பொருளாதாரத்திலையும் ஒரு புயலே வீசி இருக்கு. ஏசி பஸ் வர்றதுல நல்லது தானே வெற்றி, இதுல என்ன சிக்கல் இருக்குன்னு நீங்க கேட்கலாம். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கலையும் நம்ம சாமானிய மக்களோட பாக்கெட்ல விழப்போற ஓட்டையும் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. நான் இப்பவே சொல்றேன், இந்த வீடியோ முழுக்க முழுக்க டிவிகே கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாவோ சாதகமாவோ கிடையாது. ஃபுல்லா நியூட்ரலா இருக்கக்கூடிய ரியாலிட்டி என்னன்றதை தான் ஃபுல்லா டீட்டெயிலாக அலசி ஆராய போறோம். நீங்க என்ன நம்ம வாய்ஸ் ஆர்மி கேங்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போ வாய்ஸ் ஆஃப் எட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணிருங்க. நம்ம கேங்ல 1760 பேர் இருக்கும். ஸோ நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணி தெரியாத உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. வளவலன்னு பேசாம டைரக்டா வீடியோக்குள்ள போலாமா? ஐ எம் வெற்றி, உங்களை வாய்ஸ் ஆஃப் எட்டி சேனலுக்கு வரவேற்கிறேன். வி ஆர் யுனைடெட் ஃபார் ட்ரூத். உண்மை அறிய வாருங்கள். வணக்கம் வாய்ஸ் ஆர்மி. ஃபர்ஸ்ட் விஜய் அவர்கள், தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் எதுக்காக இந்த உத்தரவு போட்டாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். காலங்காலமா இந்த ஏசி, இந்த சொகுசு இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பணக்காரங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கணும், ஏழை எளியவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஒரு பின்பத்தை ரொம்ப வருஷமாவே ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இதை உடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. தமிழ்நாட்டில் இப்போ நடக்கக்கூடிய இந்த வெயில் பார்த்தீங்கன்னா தாக்கம் ரொம்ப அதிகமாக சுட்டு எரிச்சிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இதுக்காக பணக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஏசி பஸ்ல டிராவல் பண்ணுவாங்க. இதை உடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் விஜய் அவர்கள் பொது போக்குவரத்துல இந்த மாதிரி ஏசி பஸ்ல டிராவல் பண்றதுன்றது பணக்காரங்க மட்டும் கிடையாது, சாமானிய மக்கள் கூட யூஸ் பண்ணணும். இது ஆடம்பரம் கிடையாது, அத்தியாவசியமான தேவை, அடிப்படை தேவைன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி தமிழ்நாட்டில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டீசல் பஸ் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே காற்று மாசு ஏற்படுத்தும். அதனால இனிமேல் தமிழ்நாட்டில் வாங்கக்கூடிய எல்லா பேருந்துகளுமே இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளா மட்டும்தான் இருக்கும். இதன் மூலமா தமிழ்நாடு பசுமை மாநிலமா மாற்றப்படும் அப்படின்னு சொல்றாரு. பொது போக்குவரத்தை நவீனமயமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொலைநோக்கு பார்வையோட யோசிக்கிறார்ல தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள். இது பல பேரால பாராட்டத்தக்க விஷயமா இருந்தாலும் நாணயத்துக்கு மற்றொரு பக்கம் இருக்குன்ற மாதிரி இந்த விஷயத்துக்கு இன்னொரு பக்கத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அப்படியே ஆடி போற மாதிரி விஷயம் இருக்கு. இப்பதான் நம்ம ஒரு முக்கியமான சிக்கலுக்குள்ளாரே வரோம். இந்த அறிவிப்பு இருக்கு பாத்தீங்களா, விஜய் அவர்கள் அறிவிச்ச இந்த அறிவிப்பு மூலமா பொருளாதார வல்லுநர்களும் போக்குவரத்து தொழிற்சங்கங்களும் இருக்காங்க பாத்தீங்களா, அப்படியே அவங்க தலையில கை வச்சுட்டு என்னடா இது அப்படின்ற மாதிரி ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. நிறைய பேர் இதை பத்தி இதுக்கு அகைன்ஸ்டா குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன தெரியுமா? பணம். உங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டில் எத்தனை ஆயிரம் கோடி கடன் இருக்குன்றது ஊரறிஞ்ச விஷயம், உலகறிஞ்ச விஷயம். டிஎன்எஸ்டிசி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் ஆல்ரெடி பலாயிரம் கோடி ரூபாய் கடன்ல தான் ஓடிட்டு இருக்கு. இந்த சிச்சுவேஷனுக்கு நடுவில் இந்த மாதிரி சொகுசு பேருந்து, ஏசி பேருந்துன்னு நம்ம வாங்கணும்னு முடிவு எடுத்தோம் அப்படின்னா எல்லாமே பேட்டரி வெஹிக்கிள், நம்ம கிட்ட அந்த ஃபெசிலிட்டி கிடையாது. ஸோ நம்ம தமிழ்நாடு மாநிலம் ஃபுல்லாக இந்த மாதிரி வாங்கக்கூடிய பேருந்துகளுக்கு சார்ஜ் போகிறதுக்காக எப்படி அங்கங்கே பெட்ரோல் பங்க் இருக்கும் அந்த மாதிரி சார்ஜிங் ஸ்டேஷன் அமைக்கணும் அப்படின்னாலே அதுவே ஒரு பலாயிரம் கோடி ரூபா ப்ராஜெக்ட். ஏற்கனவே நம்ம ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பஸ் எல்லாமே ஓடும்போதே வீல் தனியாக கழுந்துட்டு போகுது, படிக்கட்டு பிச்சுட்டு போகுது, நின்றுட்டு இருக்கவங்க அப்படியே கீழே விழுந்து இறந்து போகிறாங்க. இந்த மாதிரி சம்பவம் நிறைய நடந்துட்டு இருக்கு. அதாவது இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்க பேருந்தை பராமரிக்கிறதுக்கே தமிழ்நாடு அரசுனால சுத்தமாக முடியல. அதில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு சம்பளம் சரியா கொடுக்க முடியல, ஒப்பந்ததார ஊழியர்களை பயன்படுத்தி மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறதா இந்த போக்குவரத்து கழகம். இந்த மாதிரி 1008 சிக்கல் இதுல இருக்கும்போது நமக்கு இது தேவையா? இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு மூலதனம், அதாவது பொருளாதாரம் எங்க இருந்து கிடைக்கும்? இது போக்குவரத்து கழகத்தோட கழுத்தை நெரிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிதி சுமையை ஏற்றும் அப்படின்னு சொல்லிட்டு தொழிலாளர் சங்கத்தில இருந்து பெரிய அவங்களோட ஒப்பீனியன் எடுத்து வைக்கிறாங்க. அடுத்து ஓகே, இந்த விடியல் பயணம் திட்டம் சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் மூலமா கொண்டு வரப்பட்டுச்சு இல்லையா, அந்த திட்டத்தோட எதிர்காலம் என்ன? ஏன் அப்படின்னா அரசு பேருந்துகள்ல இந்த மாதிரி பெண்கள் இலவசமா பயணிக்கலாம்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது தான் அந்த விடியல் பயண திட்டம். இப்போ ஏசி பஸ்ஸா
வந்துருச்சு அப்படின்னா அந்த திட்டம் இந்த பஸ்ஸுக்கு செல்லுபடி ஆகுமா? தமிழ்நாடு ஃபுல்லா பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள் போன்றவர்களுக்காகவே இந்த ப்ராஜெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, விடியல் பயண திட்டம். 4000 கோடி ரூபா வருஷம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க, ஏசி பஸ்ஸா வந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து உதவியா இருக்குமா? இருக்கும்னா ஏசி பஸ்ஸுக்கான பராமரிப்பு தொகைன்றது ரொம்ப ரொம்ப அதிகம். எதனா இந்த டீசல் பஸ்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஏசி பஸ்ஸோட பராமரிப்பு தொகைன்றது அதிகம். அப்போது வருஷத்துக்கு 4000 கோடி ரூபா தமிழக அரசாங்கம் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்படின்றப்போ ஏசி பஸ்ஸாக மாறிடுச்சு அப்படின்னா இதோட பராமரிப்பு தொகை இன்னும் பல மடங்காக உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4000 கோடியிலேருந்து இன்னும் பல ஆயிரம் கோடி ரூபாயாக உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை தமிழக அரசாங்கத்தினால ஹேண்டில் பண்ண முடியுமா? இல்லை இனிமேல் இந்த விடியல் பயண திட்டம்லாம் கிடையாது, கேன்சல் பண்ணிடுறோம், ஏசி பஸ்ஸில் வந்து டிக்கெட் கொடுத்து ட்ராவல் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க, இல்லைனா பண்ணாதீங்க அப்படின்னா இவ்வளோ நாளாக அதை நம்பியே வாழ்க்கையில் பயணம் பண்ணிட்டு வேலைக்கு போயிட்டு ஸ்கூல் காலேஜெலாம் போயிட்டு வந்துட்டு இருக்கவங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஏசி பஸ்ஸோட பராமரிப்பு தொகைன்றது ரொம்பவே அதிகம். அது வந்து எங்கே இம்பேக்ட் பண்ணும்? நம்ம எடுக்கக்கூடிய டிக்கெட்டோட விலையை உயர்த்துறதுக்கு காரணமாக அமையுமா? ஏசி காற்று வாங்கணும் அப்படின்றதுக்காக நான் என் பாக்கெட்டில் இருக்கக்கூடிய காசை கூடுதலாக கொடுத்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்றது எனக்கு அவசியம் தானா? புதுசாக வரக்கூடிய ஏசி பஸ்ஸுக்கான பராமரிப்பு தொகை அதிகமாக இருக்குன்றதுக்காக டிக்கெட் விலை ஏற்றுறது நியாயம்தானா அப்படின்ற மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய சாமானிய பொதுமக்கள் எல்லாருமே கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சரி வெற்றி, இப்போ என்னதான் சொல்ல வரேன், இந்த திட்டம் கொண்டு வரலாமா வேணாமா, நல்லதா கெட்டதா, என்னதான் சொல்ல வரேன்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ தான் இந்த டிபேட்டோட ஃபைனல் ஸ்டேஜுக்கே வந்திருக்கோம். தமிழ்நாட்டில் டெவலப்டு சிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை, சேலம் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்டில் வேணால் நீங்கள் சொல்கிற இந்த சொகுசு பஸ்ஸு, ஏசி பஸ்ஸை வாங்கி விடுறதுன்றது ஓகே. ஆனால் தமிழ்நாட்டில் இன்னும் பல குக்கிராமங்களில் ஒரு நாளைக்கே 2 டைம் தான் பஸ்ஸு போயிட்டுருக்கு. பள்ளி மாணவ மாணவிகள் இன்னமும் பஸ்ஸில் படிக்கட்டில் தொங்கிட்டே தான் போயிட்டு இருக்காங்க. நிலைமை இவ்வளோ மோசமாக இருக்கும்போது ஆல்ரெடி இருக்கக்கூடிய வழித்தடத்தில் நீங்கள் ஏசி பஸ்ஸு, சொகுசு பஸ்ஸை விடுறதுக்கு பதிலாக இன்னும் சரியான போக்குவரத்து வசதியே கிடைக்காம இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல மாவட்டங்களுக்கு ஏன் நீங்கள் போக்குவரத்து கட்டமைப்பை விரிவுபடுத்தக்கூடாது? அப்படி பண்ணுறதுதான மக்களுக்கான ஒரு நல்ல அரசாங்கமாக இருக்கும்னு சொல்லி பல வல்லுநர்கள் கேள்வி எழுப்புறாங்க. முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய இந்த அறிவிப்பு இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து தமிழ்நாடோட போக்குவரத்தை உலகத்தர லெவலுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு அவரு நினைச்சதா இருந்தாலும் சரி, ஒரு சாமானிய மக்களுக்கு எல்லா அடிப்படை வசதிகளும் சமமான முறையில் எல்லாத்துக்குமே எல்லாமே அப்படின்ற மாதிரி கிடைக்கணும்னு அவர் நினைச்சார் பார்த்தீங்களா. இது வந்து உண்மையாகவே பாராட்டத்தக்க வேண்டிய விஷயமா இருந்தாலும் இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு உண்டான நடைமுறை சிக்கல்கள் என்ன, பொருளாதார தடைகள் என்னென்ன, விலைவாசி உயர்வு எப்படி இருக்க போகுது அப்படின்றது எல்லாமே இந்த திட்டத்துக்கு ஒரு முக்கியமான கேள்விக்குறியா அமைஞ்சிருக்கு. ஆல்ரெடி டிஎம்கே கவர்மெண்ட்ல விடியல் திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்கல்ல, இந்த திட்டம் என்ன ஆக போகுது, டிக்கெட்டோட விலைவாசி எல்லாமே உயர போகுதா அப்படின்ற எல்லாத்துக்குமே காலம்தான் பதில் சொல்லணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இனிமேல் வாங்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் பஸ்ஸும் ஏசி பஸ்ஸும் எலக்ட்ரிக் பஸ்ஸாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் உண்மையாவே வரவேற்கத்தக்கதான், சூப்பர் அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய போக்குவரத்து கட்டமைப்பை வந்து நல்லா டெவலப் பண்ணி எல்லா கிராமத்தில் முதல் கொண்டு எந்த டைம் போனாலுமே அவங்களுக்கு அடிப்படை தேவையா இந்த போக்குவரத்துன்றது இருக்கணும், கிடைக்கணும். அதனால இந்த டீசல் பஸ்ஸவே இன்னும் நிறைய வாங்கி நம்ம போக்குவரத்தை ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணுவோம். நமக்கு சொகுசு எல்லாமே அப்புறம் தான், ஃபர்ஸ்ட் இந்த தேவையை தான் பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன நம்ம வாய்ஸ் ஆர்மி கேங்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போ வாய்ஸ் ஆஃப் எட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணிருங்க. நம்ம கேங்ல 1760 பேர் இருக்கும். ஸோ நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாய்ஸ் ஆர்மி உங்க தாட் என்ன மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் கிளம்புறேன், அது வரைக்கும் பாய்.